ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என் பொண்ணோட ஸ்கூல் ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ராஜெக்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பீச் தீம் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே போயிட்டு ஷாப்பில் தேடி 2-3 ஷாப் ஏறி இறங்கி அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ அந்த மெட்டீரியல் வச்சு தான் நம்ம ஃபர்தராக என்ன பண்ண போகிறோன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்து பேஸ் ரெடி பண்ணிக்கிட்டேன். இது வந்து கேலண்டர் அட்டையை வச்சு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு என்னென்ன பொருள் தேவையான இருக்குன்றதை வாங்கிடலாம். இதுக்கு வந்து நான் பீச்சுக்கு தேவையான ட்ரீஸ் எல்லாமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வாட்டர் பெயிண்ட் கலர் பண்ணுறதுக்காகவும் அண்ட் எங்கெங்கெல்லாம் நமக்கு ஒட்டுறதுக்கு தேவையோ அதுக்கான ஃபெவிஸ்டிக்கும் அண்ட் அந்த செல்லோ டேப்பும் வாங்கிட்டு வந்துட்டேன். பெயிண்ட்டுக்கு பெயிண்ட் ப்ரஷ்ஷு, அக்ரிலிக் கலர்ஸ் இந்த மாதிரி வந்து இதுவுமே தேவைப்படுமோன்றதுக்காக நான் இதையும் வாங்கி வச்சுருந்தேன் ஆல்ரெடி. ஸோ அது இந்த ஷேட்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்கை ப்ளூ கலர் வேணும், முக்கியமாக நம்ம பீச் ரெடி பண்ணுறதுக்கு தண்ணி கலருக்கு. அண்ட் இப்போது வந்து சைடில் இது ஆக்சுவலாக நான் சும்மா தான் செட் பண்ணி வச்சுருந்தேன். இதை வந்து நம்ம பேஸ் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா தான் உள்ளே வைக்கிற எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நான் வந்து இதை செல்லோ டேப் போட்டு அந்த அட்டையை ஒட்டிக்கிறேன். இது என்ன அட்டைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ளாத்ஸ்லாம் வாங்கும்போது நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் தருவாங்க இல்லையா, அந்த பாக்ஸ் தான் எடுத்து நான் பேக்குக்கு அந்த பேஸாக வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ அது பேக் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக 2 சைடுமே செல்லோ டேப் போட்டு நான் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கர்ஸு இந்த தேவையில்லாதது எல்லாமே நான் வந்து அந்த பாக்ஸில் இருந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்க அந்த ஃபோல்டும் சைடில் இருக்க ஃபோல்டும் ப்ளஸ் இதில் வந்து ஸ்டிக்கரும் ஒட்டி இருந்துச்சு, அதையுமே நான் பிச்சு எடுத்துக்கிறேன். தென் ஒயிட் கலர் சார்ட் எடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டிங் இது எல்லாமே தெரியுது இல்லையா, அது வந்து நமக்கு பார்க்குறதுக்கு லுக் நல்லா இருக்காதுன்றதுக்காக நான் ஒரு ஒயிட் சார்ட் எடுத்து, ஏன்னா இதில் நான் வந்து ட்ரா வேறு பண்ணணும், அதனால தான் நான் முக்கியமாக ஒயிட் கலர் சார்ட் எடுத்திருக்கேன். இதை எடுத்து அந்த பேஸோடவே வச்சு நான் வந்து ஒரு ஃபினிஷிங்காக ஒரு நல்ல லுக்கிங்காக நான் வந்து ஃபெவிஸ்டிக் போட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது பண்ணுறதுக்கு தான் எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஏன்னா கார்னர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியல. நான் ஒரு மெஷர்மெண்ட்டே இல்லாமல் வச்சுட்டேன். எனக்கு ஃபைனல் லுக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து கொஞ்சம் நிறைய கேப்பும், ரைட் சைடில் வந்து கொஞ்சம் கம்மி கேப் இருக்கும். இதை பண்ணும்போது நம்ம மெஷர் பண்ணியிருந்தோம்னா கரெக்டாக வந்திருக்கும். நான் எல்லா சைட்லேயுமே வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். பென்சில் எடுத்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிட்டேன். எந்த லெவலுக்கு நமக்கு வந்து தண்ணி லெவல் வேணும் அண்ட் தென் எங்கே வந்து சன் இருக்கணுன்றதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு நான் அப்புறம் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு நான் வந்து மேலேருந்து கலர் பண்ணிகிட்டே வந்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் எல்லோயிஷ், ஆரஞ்சு, பிங்க்கு இந்த மாதிரி நான் ஷேட் கொடுத்துட்டு அண்ட் தென் வந்து சீக்கு வந்து கொஞ்சம் மிக்ஸ்டு கலராக கொடுத்துருக்கேன். இது எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். வாங்கிட்டு வந்த ட்ரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேஸில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணேன். இது என்னால் வந்து கம் வச்சு என்னால் ஒட்டவே முடியல. தென் நான் செல்லோ டேப் வச்சு இது எல்லாமே ட்ரை பண்ணேன். தென் இந்த சீசா, ஸோ இது ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கிச்சு. இது வந்து நம்ம இயர்பட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டிக்கை வச்சு நான் சார்ட் பேப்பரில் இந்த மாதிரி ஒரு இது ரெடி பண்ணி நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. அதே போல் எனக்கு ஷெல்ஸ் வந்து நான் எல்லா இடங்களையும் தேடினேன். எனக்கு வந்து ஷெல்ஸ் கிடைக்கவே இல்லை. ஸோ என்ன பண்ணேன், திடீர்னு தான் எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பிஸ்தாவோட இந்த ஓடை எடுத்துட்டு அதுக்கு ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்து தான் நான் இதை வந்து ஷெல் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதுவுமே நான் உங்களுக்கு எப்படி பண்ணியிருக்கேன்றதை நான் காமிச்சிருக்கேன். இதை ரெடி பண்ணிவிட்டு இது வந்து நம்ம பீச்சோட சாண்டில் வச்சோம்னா நல்லாயிருக்கும்னு எனக்கு ஒரு தோணுனதுனால இதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் ஒரு ஓவர்வியூ காமிச்சிருக்கேன். இது பண்ணினதுக்கப்புறம் எனக்கு ஏதோ சம்திங் மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் எனக்கு வந்து அம்பர்லா ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் நான் அம்பர்லா ரெடி பண்ணி அதுக்கு ஒரு கோட்டிங் கொடுத்து அதுவுமே ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் பார்க்குற ஃபைனல் லுக். 2 சைட்லேயும் அம்பர்லா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன், ஸ்விங் ரெடி பண்ணியிருப்பேன், அப்புறம் போட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். சைடில் வந்து காக்கா பறவைங்க பறக்கிற மாதிரி, அப்புறம் ரோடுக்கு சைடில் வந்து இந்த மணல் சாண்ட் வந்து நான் கொட்டியிருக்கேன் இல்லைங்களா, அது வெளியில் வரக்கூடாதுன்றதுனால சைட்லேயுமே கொஞ்சம் ஒரு சின்னதாக ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ இதில்
இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சின்ன சின்ன பொம்மைங்க, ஒரு நாய்க்குட்டி அம்பர்லா கீழே உட்காந்துருக்க மாதிரியும் 2 பேர் விளையாடுற மாதிரியும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கேன். ஃபைனல் அவுட்லுக் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.